ஹலோ மக்களே, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. விஜயும் இவங்க கடை ஒழுங்கா திறப்பு விழா நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சூழ்ச்சியாக பண்ணி வைக்கிறாங்க. செம அதிரடியாக சூர்யாவும் மாறனும் சேர்ந்த மாதிரி விஜயோட திட்டத்துக்கு ஆப்பு வச்சு நல்லபடியாக கடை திறப்பு விழா நடந்தது மட்டும் இல்லாமல் விஜய் அவங்க கடையிலேருந்து துரத்திட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ராமச்சந்திரனும் கடை திறப்பு விழா நாளைக்கு நல்லபடியாக நடக்கணும். அதுக்காக எல்லா ஸ்டாக் எல்லாம் கரெக்டாக இருக்கா, என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த கடையை பார்க்க வராங்க. அதே சமயத்தில் வள்ளியம்மை எல்லாருமே சேர்ந்த மாதிரி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. நாளைக்கு திறப்பு விழா நடக்க போகுது, எப்படியாவது இந்த கடையை பெரிய லெவலில் கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறாங்க. ராமச்சந்திரனும் மாறன், நீ செய்யக்கூடிய ஐடியா எல்லாமே சிறப்பாக தான் இருக்கு, இதுக்கான எல்லா இன்வாய்ஸையும் என்கிட்ட காட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம ராமச்சந்திரன் கரெக்டாக செக் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கடை திறப்புல நிறைய ஆஃபர் போடணும், வரவங்க யாருமே திரும்பி வெறும் கையோட போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்கள அன்பை உபசரிக்கணும். அதே சமயத்தில் இது சின்ன கடையாக இருந்தாலும் எல்லா கலெக்ஷனும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி பெருசா இந்த கடையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அவங்களோட பசங்களுக்கு செமையா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாறணும் நம்ம ராமச்சந்திரன் கிட்ட, நீ எதுக்குமே கவலைப்படாதப்பா, கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. மாறனும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் அந்த கடை திறப்பு விழாக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதே சமயத்தில் விஜய் ஆப்போசிட்லேருந்து பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க கடை பெரிய லெவலில் வந்துடும் போல், நம்ம கடைக்கு வியாபாரம் கம்மியாகிட்டே போகுது, இவங்க எப்படியாவது அடித்து தள்ளிடலான்னு பார்த்தா வர வர இவங்க ஆட்டோ கூட்டிகிட்டு போகுது, இதெல்லாம் சும்மா போய் விடக்கூடாது. என்ன கடையில் தையல் மிஷினையாக வந்து இறக்குறீங்க, இதை பேசாமல் தூக்கிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம மாறனும் ராகவன் கிட்ட, டே கடையை பத்திரமா பார்த்துக்கோ, நாளைக்கு திறப்பு விழா வேற இருக்க போகுது, ஸ்டாக் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், எந்த தப்பும் நடக்காமல் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ராகவனும் அந்த இடத்துல இருக்கும்போது சரியான சமயத்தில் சூர்யாவும் ராகவன் கிட்ட வந்து, சரி நீ சும்மா தானே இருப்போம், நம்ம கொஞ்ச நேரம் விளையாடுவோம்னு சொல்லிட்டு சீட்டாட்டம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. விஜய் இதாண்டா சரியான டைம்னு சொல்லிட்டு ரவுடி கும்பல்களை அனுப்பி அந்த தையல் மிஷின் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துருங்கடா, அதுக்கு பதிலாக செங்கலை வைங்கன்னு சொல்கிறாங்க. அதுபடியே தையல் மிஷின் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மாற்றிட்டு அதுக்கு பதிலாக செங்கல் வச்சிருக்க பாக்ஸ் மாதிரி அதை எடுத்து அடுக்கி வச்சிடுறாங்க. அந்த ஆட்களும் விஜய் கிட்ட ஃபோன் பண்ணி, நீங்கள் சொன்ன மாதிரியே நடத்தியாச்சு, இனி எந்த பிரச்சனையும் வராது, நாளைக்கு திறப்பு விழாவில் எல்லாரும் அவமானப்பட்டு தான் நிற்க போகிறாங்கன்னு சொல்லிடுறாங்க. விஜய்க்கு இப்போ ரொம்பவே சந்தோஷம் ஆகுது. என்ன மாற மச்சான், என் கடையில் வந்தால் இவ்வளோ திமிரா பேசுங்க, நாளைக்கு இந்த திறப்பு விழா நல்லபடியாக நடக்க போகிறதுல எப்படியும் எல்லாமே என் பக்கம்தான் இருக்கு, சிறப்பாக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு விஜய் அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளியம்மை மாறன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக திறப்பு விழாவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மதுவும் அவங்க அப்பாவும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்படியே நம்ம மாறன் கிட்ட வீராவும் நம்ம நினைச்ச மாதிரியே நல்லபடியாக இந்த திறப்பு விழாவை ஆரம்பிக்க போகிறோம், கடையும் நல்லா பெருசுப்படுத்திட்டோம், இனி நமக்கு எந்த கவலையும் இல்லை, கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம்னு சொல்லிட்டு நம்ம மாறன் கிட்ட தைரியப்படுத்தி வைக்கிறாங்க வீராவும். அதே சமயத்துல நம்ம வீராவும் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல செங்கல் மண்ணு மாதிரி இருக்குதே, இது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா அதுக்குள்ள செங்கலா இருக்கு. சரி ஒரு பாக்ஸ்ல தான் இப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லா பாக்ஸையும் பார்க்கும்போது தையல் மிஷினுக்கு பதிலா என்னடா செங்கலா இருக்கு, இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சொல்லிட்டு மாறனை கூப்பிடுறாங்க. மாறன் கிட்ட வந்து வீரா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இங்க பாருடா, இதுல எல்லாமே தையல் மிஷின் தானே வந்து இறங்குச்சு, திடீர்னு எப்படி இதுக்குள்ள செங்கல் வந்துச்சுடா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு மாறன் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்ப என்ன பண்றது வீரா, இந்த நேரத்துல கடை திறப்பு விழா வேற இருக்க போகுதே அப்படின்னு சொன்ன உடனே வீராவும் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த விஜயா தான் இருக்கும், விஜயை தவிர யாருமே இதுல பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி அந்த மிஷின் எல்லாம் இப்ப எங்க இருக்குன்னு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கண்மணியும் செம அதிரடியா குமாரோட இடத்துக்கே போயிடுறாங்க. குமார் கிட்ட போய் எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மிஷின் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக செங்கலில் வச்சிருப்பீங்க, பேசாமல் அந்த மிஷின் இருக்கக்கூடிய இடத்த சொல்லுங்கள், ஒழுங்கு மரியாதையாக இத்தனை நிமிஷத்துக்குள்ள அந்த மிஷின் எல்லாமே கடைக்கு வந்து சேர்ந்துருக்கணும் அப்படின்னு நம்ம கண்மணி செம அதிரடியாக அந்த இடத்துல பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தையெல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அப்படி சொல்லிட்டு அவங்களோட பசங்கள்கிட்ட நல்லபடியாக பேசுகிறாங்க. நம்ம கண்மணியும் அப்படியே மிரட்டி வைக்கிறாங்க குமார். அதே சமயத்தில் ஏத்தனால தான் அந்த விஜய் சொல்கிறதே கேட்டுட்டு இருப்பேன், நான் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இந்த மிஷின் கரெக்டாக வந்து சேர்ந்துருக்கணும்னு சொல்லிடுறாங்க. நம்ம
வீராவும் ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. இப்ப மிஷினை எங்க போய் தேடுறது, விஜய் கிட்ட போய் சண்டை போடுற அளவுக்கு நமக்கு டைம் இல்லையடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மாசம் நம்ம கண்மணி அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா மதுவும் அவங்க அப்பாவும் அந்த இடத்துல வராங்க. அவங்க அப்பா கிட்ட நம்ம மாறணும், உங்கனாலதான் இந்த கடை இவ்வளவு டெவலப் ஆயிருக்கு, ரொம்பவே நன்றி இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மதுவோட அப்பாவும் மாறா உன்னோட உழைப்பு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குப்பா, இந்த ஒரு கடையோட நிறுத்தக்கூடாது, இந்த கடை இன்னும் பெருசாகணும், லாபமும் ரொம்பவே கிடைக்கணும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி மாறனை இன்னும் கொஞ்சம் நல்ல பெருமையா பேசிட்டு இருக்காங்க. மதுவும் அவங்க அப்பா கிட்ட நீங்க சொல்றது எல்லாமே சரிதான்ப்பா, மாறனுக்கு கூட நான் பார்ட்னர்ஷிப் போட்டதுல எனக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, மாறா நம்ம கடையை நம்ம ஓபன் பண்ண போறோம், இதை நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் கிட்ட புகழ்ந்து தள்ளுறாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம வீரா கவனிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே கடை திறப்பு விழால ரிப்பன் யாரை கட் பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம மாறணும் கண்டிப்பா வள்ளியம்மா ராமச்சந்திரன் அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி ரிப்பனை கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம மதுவும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதனால மதுவோட அப்பாவும் சேர்ந்த மாதிரி கட் பண்ணி அந்த நல்லபடியா கடையை நடத்த வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே செம மாசாட்டு நம்ம மது அப்பா வள்ளியம்மா ராமச்சந்திரன் எல்லாரும் சேர்ந்த மாதிரி அந்த ரிப்பனை கட் பண்ணி கடையும் திறப்பு விழா சிறப்பாகவே முடியுது. இதெல்லாம் ஆப்போசிட்ல இருந்து பார்த்துட்டு இருந்த விஜய் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடா திறப்பு விழா சிறப்பாக முடிஞ்சிட்டு, சரி அதெல்லாம் மிஷின் இருக்கக்கூடிய இடத்துல செங்கல் இருக்கதை அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க, இதான் இவங்க அதிர்ச்சி ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருந்தா அங்க எல்லாமே சிறப்பாக நடக்குது. அது எப்படிடா இந்த இடத்துல மிஷின் வந்துச்சு, செங்கல் தானே வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. கண்மணி விஜய் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஜய், என்ன நடந்தாலும் உன்னோட ஆட்டத்துக்கு குறவே இல்லாம இருக்கு, என்ன செங்கலா இருக்கோன்னு பார்த்தியா, எல்லாமே மாறி போச்சு இல்லை, எத்தனை வாட்டி தான் எங்கள் குடும்பத்தை நீ பழி வாங்குவ, அதான் உங்ககிட்ட இவ்வளோ பெரிய கடையை வச்சிருக்கல, எங்ககிட்ட இந்த ஏமாற்றி வாங்கினது தானே இந்த கடையை உன்னால் முன்னேற்றத்துக்கு கொண்டு வர முடியாதா, இப்படி எங்கள் கடையை போய் பண்ணலான்னு பார்த்துட்டே, அப்போ எங்கள் மேலே உனக்கு அவ்வளோ பயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு செம அசால்ட்டாக கண்மணியை நம்ம விஜயை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. விஜயும் எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் முன்னாடி இப்படிலாம் பேசுவேன், இனி உன்னை சும்மா விட போகிறது இல்லைன்னு சொன்னாலும் நம்ம கண்மணி விஜயை எதிர்த்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மதுவும் மாறனும் சேர்ந்த மாதிரி கடை திறப்பு விழால நிற்கும் போது நம்ம வீரா அதை பார்க்குறாங்க. என்ன மாறனோட செயல் வர வர சரியே இல்லாமல் இருக்கே, அதுவும் மது ஃப்ரெண்டாக இருந்தாலும் இவ்வளோ க்ளோஸ் ஆகுறது சரியே இல்லைன்னு யோசிச்சு அது ஒரு பக்கமாக நினைச்சிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். மாறனும் செம மாசம் வந்து என்ன விஜய் கடை திறப்பு விழா நல்லபடியாக நடக்காதுன்னு நினைச்சிட்டியோ, வியாபாரம் எப்படி போகுதுன்னு பார்த்தல செமைய கலக்கட்டு தான், என்னதான் பிளான் போட்டாலும் அதெல்லாம் தட்டி தள்ளிட்டு எப்படி எங்கள் கடை முன்னுக்கு வந்துடும், நீ தான் இவ்வளோ பெரிய கடை வச்சிருக்கல, இனி கூடிய சீக்கிரத்தில் இந்த கடையும் எங்கள் கையில் வந்து சேரும் பாரு, எங்கள் கடையா திறப்பு விழாவை நடத்த விடாமல் ஆக்கலான்னு நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. நம்ம மாறணும் ஒரு கட்டத்தில் விஜயை ரவுடிங்களை வச்சு அடிக்க போகும்போது நம்ம மாறனும் சூர்யாவை சேர்ந்த மாதிரி விஜய் அந்த கடையிலேருந்து துரத்தி தள்ளிடுறாங்க. விஜய் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னே சொல்லலாம்.